ரபீந்திரநாத் தாகூரால 1892 ஆண்டு எழுதப்பட்டதுதான் காபூலிவாலா. இந்த கதை எழுதி கிட்டத்தட்ட 130 ஆண்டுகள் ஆகியிருந்தாலும் கூட இன்றைக்கும் இந்த கதையை நம்மளால ரிலேட் பண்ணிக்க முடியும். அன்பு எப்படி பிரிவினைவாதத்தை கடக்க முடியும்னு இந்த கதை அழகாவும் அதே சமயத்துல ரொம்ப ஆழமாவும் சொல்லுது. எல்லாருக்கும் வணக்கம், இது நம்ம சேனல் ஒளிப்படைத்த கண்ணாய். வாங்க இன்னைக்கான கதைக்குள்ள போலாம். இந்த கதை மேற்கு வங்காளத்துல உள்ள கொல்கத்தா நகர்ல தொடங்குது. அந்த சமயத்துல அங்க மத பிரிவினைவாதமும் பிற்போக்குத்தனமும் ரொம்பவே அதிகமா இருந்தது. இந்த கதையில 2 முக்கியமான கதாபாத்திரங்கள் வராங்க. ஒன்னு மினி, இன்னொன்னு காபூலிவாலா. சரி, முதல்ல மினிய பத்தி பாப்போம். அவ ஒரு 5 வயசு அழகான அறிவான சின்ன பொண்ணு. இவ கேட்கிற எந்த கேள்விக்கும் யாருக்கும் பதில் தெரியாது. இவங்க அப்பா ஒரு எழுத்தாளராகவும் அவங்க அம்மா ரொம்பவே பிற்போக்கு சிந்தனை உடையவராகவும் இருந்தாங்க. மினி கேட்கிற நிறைய கேள்விகளுக்கு ரொம்பவே பழமையான பிற்போக்கான கட்டுக்கதைகளை அவங்க அம்மா சொல்லுவாங்க. அதை மினியும் நம்பிடுவா. அது ஒரு விடுமுறை நாள்ங்கிறதுனால மினியோட அப்பா வீட்ல இருந்து கதை எழுதிட்டு இருந்தாரு. அவரு உட்கார்ந்திருந்த இடத்துக்கு பக்கத்துல ஒரு ஜன்னல் இருந்துச்சு. அந்த ஜன்னல் வழியா பார்த்தா அவங்க வீட்டு வாசல் பகுதியை பார்க்க முடியும். அவங்க வீட்டு வாசல் பகுதி ரொம்பவே அழகா இருக்கும். அழகான செடி கொடிகள், உட்கார திண்ணைன்னு அதை ஒரு அழகான தோட்டம்னே சொல்லலாம். அப்போ அவங்க விளையாடிக்கிட்டு இருந்த மினி காபூலிவாலா காபூலிவாலான்னு கத்திட்டு வீட்டுக்குள்ள உள்ள அறையில போய் கதவை சாத்திக்கிட்டா. ஏன் இவ இப்படி ஓடி வரான்னு பார்த்த அவங்க அப்பா கண்லயும் காபூலிவாலா படுறாரு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இவர் தான் இந்த கதையோட இன்னொரு முக்கியமான கதாபாத்திரம் காபூலிவாலா. காபூலிவாலாங்கிறது அவருடைய பெயர்லாம் இல்ல, அது பிரிட்டிஷ் ஆண்டு கொண்டிருந்த இந்தியா. அப்ப ஆப்கான்ல உள்ள காபூலி பகுதியை சேர்ந்த சில பேர் அவங்க நாட்டுல நிறைய கிடைக்கக்கூடிய பாதாம், முந்திரி, பிஸ்தா, உலர் திராட்சை எல்லாம் இங்க வித்துட்டு இங்க கிடைக்கக்கூடிய துணி, மணி, சர்க்கரை எல்லாம் அங்க போய் வியாபாரம் செய்வாங்க. அவங்க ஊரான காபூலியை குறிப்பிட்டு காபூலிவாலா, அதாவது காபூலிக்காரர்னு அர்த்தம். காபூலிவாலா பார்த்த மினியோட அப்பா தனக்கு தேவையான பாதாம், உலர் திராட்சையெல்லாம் வாங்கிட்டு காசு கொடுக்கறாரு. இத பார்த்த மினிக்கு 2 விஷயம் புரிய வருது. ஒன்னு, காபூலிவாலாவோட மூட்டைக்குள்ள குழந்தைகள்லாம் இல்ல, முந்திரியும் உலர் திராட்சையும் தான் இருக்கு. 2வது, காபூலிவாலாவை பார்த்தாலும் நல்லவராதான் தெரியுது. இப்ப மினியும் வெளியே வந்து காபூலிவாலாவை பார்த்து புன்னகிக்கிறா. பதிலுக்கு அவரும் மினிய பார்த்து புன்னகிக்கிறாரு. வாரங்கள் ஓடுது. காபூலிவாலா மினிய அடிக்கடி சந்திக்க அவங்க வீட்டு தோட்டத்துக்கு வராரு. அந்த சந்திப்பின் மூலமா அவங்க நல்ல சிநேகிதர்களா ஆகுறாங்க. ஒரு நாள் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு திரும்புற மினியோட அப்பா இவங்க 2 பேரும் சேர்ந்து பேசிட்டு இருக்கத பாக்குறாரு. அதுல இருந்து இவங்க 2 பேரும் பேசுறத கவனிக்கிறாரு. ஒவ்வொரு முறையும் காபூலிவாலா மினிக்கு கொஞ்சம் உலர் திராட்சை தராரு. இத பார்த்த மினியோட அப்பாவும் அதை ஈடு செய்யறதுக்காக காபூலிவாலா கிட்ட காசு கொடுப்பாரு. அந்த காசை வாங்கின காபூலிவாலா சிரிச்சுக்கிட்டே அந்த காசை மறுபடியும் மினி கிட்ட கொடுத்துடுறாரு. அடிக்கடி மினிய பார்த்து, நீ இன்னும் உன் மாமனார் வீட்டுக்கு போகலையான்னு கேட்பாரு காபூலிவாலா. அந்த காலகட்டத்துல குழந்தை திருமணம் ரொம்ப சாதாரணமான விஷயம். அதனாலதான் காபூலிவாலா அப்படி மினிய பார்த்து கேட்பாரு. மினியோட அப்பா அம்மா நல்லா படிச்சவங்கிறதுனால மினிக்கு அதை பத்தி எதுவுமே தெரியல. அதனால மினி விளையாட்டுத்தனமா மறுபடியும் காபூலிவாலாவை பார்த்து, நீங்க எப்போ உங்க மாமனார் வீட்டுக்கு போறீங்கன்னு கேட்பா. கொஞ்ச காலம் கழிச்சு மினியோட வீட்டுக்கு வந்த காபூலிவாலா மினியோட அப்பா கிட்ட தான் பெயர் ரஹ்மான், தன்னோட ஊர் ஆப்கானிஸ்தானும் அவர்கிட்ட இங்க நிறைய பேர் கடன் வாங்கி இருக்கிறதாகவும் அதெல்லாம் திருப்பி வாங்கின உடனே அவர் நாட்டுக்கே அவர் போயிடுவேன்னு சொல்லிட்டு போனாரு. அவர் அந்த ரோட்ல போகும்போது தன்னோட குடும்பத்தை பார்க்க போறேன்னு அவர் முகத்துல அப்படி ஒரு நம்பிக்கை. அப்ப காபூலிவாலாவுக்கு தெரியல, யதார்த்தமா தன்னோட கதையெல்லாம் மினியோட அப்பா கிட்ட சொன்னது அவர் வாழ்க்கையை எப்படி புரட்டி போட போகுதுன்னு. ஒரு நாள் மினியும் அவங்க அப்பாவும் அவங்க வீட்டு ஜன்னல் வழியா வாசலை பார்த்துட்டு இருந்தப்ப ரத்தக்கரையோட காபூலிவாலா இருந்தாரு. பதறி போய் ஓடி வந்த மினியோட அப்பாவுக்கு அதிர்ச்சி. ஏன்னா அவரை போலீஸ் இழுத்துட்டு போனாங்க. ஏன்னு மினியோட அப்பா விசாரிச்சப்ப காபூலிவாலா கிட்ட கடன் வாங்கிட்டு ஏமாத்த நினைச்ச ஒரு ஆசாமிக்கும் காபூலிவாலாக்கும் ஏற்பட்ட கை கலப்பால காபூலிவாலா அவரை கத்தியால குத்திடுறாரு. இதனாலதான் அவரை ஜெயிலுக்கு கூட்டிட்டு போறாங்கன்னு சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் சொன்னாங்க. இந்த முறை மினி காபூலிவாலாவை பார்த்து, நீங்க உங்க மாமனார் வீட்டுக்கு போறீங்களான்னு கேட்டா. வருஷங்கள் ஓடுது. கால ஓட்டத்துல மினி காபூலிவாலாவை மறந்துடுறா. அவளுக்கு கல்யாணம்ங்கிற செய்தியை கேள்விப்பட்ட காபூலிவாலாவுக்கு மினிய பார்க்கணும்னு ஆசை வருது. அதற்காக மினி வீட்டுக்கு வராரு. ஆனா ஜெயிலுக்கு போயிட்டு வந்த மனுஷனுக்கு இந்த சமூகம் என்ன மரியாதையை கொடுக்குமோ அதுதான் அன்னைக்கு காபூலிவாலாக்கும் கிடைச்சது. மினியோட அப்பாக்கு காபூலிவாலாவை பார்த்த உடனே முகம் மாறுது. அங்க உள்ள பெண்கள்லாம் இவன் வந்தது பெரிய அபசகுணம்னு முணுமுணுக்குறாங்க. காபூலிவாலா ஒரே ஒரு முறை மினிய பார்த்துட்டு போயிடுறேன்னு மினியோட அப்பா கிட்ட ரொம்ப கெஞ்சினாரு. ஆனா முடியவே முடியாதுன்னு மினியோட அப்பா மறுத்துடுறாரு.
இனியும் இவங்க கிட்ட கெஞ்சி புண்ணியம் இல்லைன்னு காபூலிவாலா அவர் வச்சிருந்த உலர் திராட்சைய மினி அப்பா கிட்ட கொடுத்து மினி கிட்ட கொடுத்துடுங்கன்னு சொன்னாரு. இந்த முறை மினியோட அப்பா எவ்வளவு வற்புறுத்தியும் காபூலிவாலா காசு வாங்க மறுத்துட்டாரு. காபூலிவாலா அவர் கையில ஒரு காகிதத்தை எடுத்து காமிச்சாரு. அதுல ஒரு குழந்தையோட கையச்சு இருந்துச்சு. இது என் குழந்தையோட கையச்சு தான், அவளுக்கும் மினி வயசு தான். இங்க வந்து மினிய பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஏன் குழந்தை கூட இருக்க மாதிரியே இருக்கும் சொன்னாரு. இதை கேட்டு ஒரு வேற்று மதத்தினராவோ இல்ல வேற்று ஒரு நாட்டினராவோ ஏன் ஒரு கொலைகாரரா கூட காபூலிவாலா மினியோட அப்பா கண்ணுக்கு தெரியல. மாறா தன்னை போலவே ஒரு தந்தையா தான் தெரிஞ்சாரு. இனியும் மினிய காட்டாம இருக்க கூடாதுன்னு மினி அவருடைய தந்தை கூப்பிடுறாரு. மினிக்கும் காபூலிவாலாவை நல்லாவே அடையாளம் தெரியுது. காபூலிவாலா இப்பவும் மினிய பார்த்து நீ உன் மாமனார் வீட்டுக்கு போறியான்னு கேட்டாரு. இந்த முறை மினி எந்த பதிலும் சொல்லாம வெக்கத்துல தலை குனிறா. இப்ப மினியோட அப்பாக்கு தான் பொண்ணு எவ்வளவு சீக்கிரம் வளர்ந்துட்டான்னு கண்ணு கலங்குது. கொஞ்ச நேரத்துல கல்யாண அமளியில காபூலிவாலா அங்கிருந்து கிளம்பியதை யாருமே கவனிக்கல. கல்யாணம் முடிஞ்ச பிறகு மினியோட அப்பா காபூலிவாலாவை தேடி போறாரு. மினி வீட்டுக்கு பக்கத்து தெருவுல ஒரு வீட்டு வாசல்ல காபூலிவாலா உட்கார்ந்துருந்தாரு. மினியோட அப்பாவை பார்த்ததும் எழுந்து நின்னாரு. காபூலிவாலா கொடுத்த கையச்சு காகிதத்தையும் கூடவே ஒரு கட்டு பணத்தையும் அவர்கிட்ட மினியோட அப்பா கொடுத்தாரு. ஆச்சரியமா பார்த்த காபூலிவாலா கிட்ட உங்க பொண்ணும் இந்நேரம் வளர்ந்துருப்பா, இந்த பணத்தை வச்சு உங்க நாட்டிற்கு போய் அவளை பாருங்க, அவளுக்கும் இந்நேரம் கல்யாண வயசு வந்திருக்கும் சொல்றாரு. இத்தோட இந்த கதை முடியுது. மத கலவரங்கள் அதிகமா நடக்கிற அந்த காலகட்டத்துல இந்த கதை மதம் நாடுன்னு எல்லா பேதத்தையும் ஒரு தந்தையோட அன்பு எப்படி கடத்திடும் சொல்லுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்க. யாரு கூட நீங்க உங்களோட அன்பை பகிரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஒளிப்படைத்த கண்ணாய் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.